This sermon, Redemption by Power, was delivered on Monday evening, March 29, 1954, at the Male High School in Louisville, Kentucky, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா கென்டக்கி லூயிவில்லில் உள்ள மாலே உயர்நிலைப் பள்ளியில் வல்லமையினால் மீட்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now, I just love it. Notice, go forward now, and you will see the glory of God. But listen, the 16th verse now, we read this. இப்பொழுது எனக்கு அது பிடிக்கும், கவனியுங்கள். இப்பொழுது புறப்பட்டு போங்கள், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் இப்பொழுது 16வது வசனத்தை கவனியுங்கள். நாம் இதை வாசிப்போம். But lift up the rod, that was the judgment rod. Now it wasn't Moses' rod, that was God's rod. நீ உன் கோலை ஓங்கி, கோல் அது நியாய தீர்ப்பின் கோல். இப்பொழுது அது மோசேயின் கோல் அல்ல, அது தேவனுடைய கோலாக இருந்தது. If you notice, Moses, he took that rod, he held it up like this, please come. He held it over the waters that turned to blood. It was God's judgment rod. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மோசே அவன் அந்த கோலை எடுத்து அதை இந்த விதமாக உயர்த்தி பிடித்தான், வண்டுகள் வந்தது. அவன் அதை தண்ணீர்களுக்கு மேலாக பிடித்தான், அது இரத்தமாக மாறிற்று. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோலாயிருந்தது. And that same rod, that same rod is what he smote the rock with. And a cleft come in the side of the rock and waters came out of the rock. அந்த அதே கோல், புரிகின்றதா? அந்த அதே கோலை கொண்டுதான் அவன் அந்த கண்மலையை அடித்தான். கண்மலையின் ஒரு பக்கத்தில் அங்கே ஒரு பிள உண்டாயிற்று. கண்மலையிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு வெளிவந்தது. Now that rock was Christ, and it was God's judgment. The day you die, smote Christ to Calvary and paid that bitter, agonizing death. No man never could describe what it was and never will. இப்பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவே, அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. நீங்கள் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். கல்வாரியில் கிறிஸ்துவை அடித்து அந்த கசப்பான வேதனை நிறைந்த மரணத்தை செலுத்தினார். எந்த மனிதனாலும் அது என்ன என்பதை ஒருபோதும் விவரிக்க முடியாது, அல்லது இனியும் விவரிக்க முடியாது. There God placed all the divine judgment upon him and smote him in the side, when out of his side come water and blood and spirit for our redemption. அங்கே தேவன் எல்லா தெய்வீக நியாய தீர்ப்பையும் அவர் மேல் சுமத்தி அவரை விலாவில் அடித்தார். அப்பொழுது அவருடைய விலாவில் இருந்து தண்ணீரும் இரத்தமும் ஆவியும் நம்முடைய ரட்சிப்புக்காக வெளியே புறப்பட்டு வந்தது. How people paint his picture sometimes with a robe around him or something other on the cross. That is not so. They disposed that man of every foul, vulgar thing that they could. But he had to be. ஜனங்கள் எப்படியாய் அவருடைய படத்தை வரைகிறார்கள். சில சமயத்தில் அவரை சுற்றி ஒரு அங்கியை வைத்து அல்லது வேற எதையோ வைத்து சிலுவையின் மேல் இருக்க வரைகிறார்கள். அது அந்த விதமாய் அல்ல. அவர்கள் அந்த மனிதனை எல்லா ஆபாசத்தையும் அவர்களால் முடிந்த அசுசியான காரியத்தையும் யாவரும் காணத்தக்கதாய் விட்டார்கள். ஆனால் அவர் அந்த வண்ணமாய் இருக்க வேண்டியதாயிற்று. That he was the highest and lowest of all the world that ever was or will be, and then exposed naked on the cross, wounded, smitten, bleeding, scoffed, mockery, spit hanging from his face, a mocking crown of thorns on his head. உலகத்தில் இதுவரை இருந்த அல்லது இனி இருக்க போகும் எல்லா உண்மை உள்ளவர்களில் மேலானவரும் மிகவும் உயர்ந்தவருமான அவர் அங்கே இருந்தார். பின்னர் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் சிலுவையின் மேல் இருந்தார். காயப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டு
பரியாசத்தின் எச்சில் அவருடைய முகத்தில் இருந்து வடிந்து கொண்டு அவருடைய சிரசில் ஒரு பரிகசிக்கும் முட்கிரீடம் சூட்டப்பட்டவராயிருந்தார். But there's when he conquered death, hell, sin, sickness, and the grave, and paid the price for it all. ஆனால் அங்கேதான் அவர் மரணத்தையும் நரகத்தையும் பாவத்தையும் வியாதியையும் பாதாளத்தையும் ஜெயித்து நம்மெல்லாருக்காகவும் கிரயத்தை செலுத்தினார். It's often said sometimes, there's where he took the sting out of death. That's where Paul said, "Oh, death, where is your sting?" அங்கேதான் அவர் மரணத்திலிருந்து அதன் கூரை பிடுங்கினார் என்று அடிக்கடி சில நேரங்களில் கூறப்படுகிறது. அதனால் தான் பவுல், "ஓ மரணமே, உன் கூர் எங்கே?" என்று கூறினார். I've been told that many insects, bees and things, they got a stinger and they're poisoned with it. But one time they sting, they lose their stinger. Death had a stinger at one time, but Christ on Calvary took the stinger out of death. Hallelujah. அநேக பூச்சிகள், தேனீக்கள், சில காரியங்கள் அவைகளுக்கு கொடுக்கு கூர் இருக்கிறதென்றும் அவைகள் அதனோடு விஷங்களாய் இருக்கிறதென்றும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு முறை அவைகள் கொட்டும் பொழுது அந்த கொடுக்கை கூரை அவைகள் இழந்து போகின்றன. மரணம் ஒரு சமயத்தில் அதற்குள்ளாக ஒரு கொடுக்கை கூரை உடையதாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து கல்வாரியின் மேல் அந்த கூரை மரணத்திலிருந்து வெளியே எடுத்து விட்டார். அல்லேலூயா. Oh, when I think of it, there he pulled the stinger out of death for me and you. All the sting of death. ஓ, அதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்காகவும் உங்களுக்காகவும் மரணத்தில் இருந்து அந்த கூரை அங்கே அவர் வெளியே பிடுங்கினார். Paul said when he was going to cut his head off in the Roman prison, he said, "Death, where is your sting?" Pointed back to Calvary, there's where stinger was taken out of death. அவர்கள் பவுலின் தலையை வெட்ட போகின்ற போது அவன் ரோம சிறையில், "மரணமே, உன் கூர் எங்கே?" என்று கூறினான். கல்வாரியை திருப்பி சுட்டி காட்டி அங்கேதான் மரணத்திலிருந்து கூரானது வெளியே எடுக்கப்பட்டது என்று கூறினான். Grave, where is your victory? He said, "But thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ." Amen. All right. பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினான். ஆமென். சரி. The rod, the judgment, and stretch it out. Cover the sea and divide it, and the children of Israel shall go over on dry ground through the midst of the sea. நீ உன் கோலை, நியாய தீர்ப்பை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போவார்கள். And behold, I will harden the heart of the Egyptians, and they shall follow thee, and I will get me honor upon Pharaoh, and upon all his host, and upon the chariot, and upon the horsemen. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். And the Egyptians shall know that I am the Lord, and I have gotten me honor upon Pharaoh, and upon his chariots, and upon his horsemen. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். And the angel of God, listen, tighten up the harness now, and the angel of God which went before the camp of Israel, he's still here. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர், கவனியுங்கள், இப்பொழுது கவசத்தை இறுக்கி கட்டுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் அவர் இன்னமும் இங்கே இருக்கிறார். The angel of God that went before the camp of Israel removed and went back behind them, and the pillar of the cloud went from before their face and stood behind them.
or went up from here and stood back here, a go-between in a time of trouble. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அல்லது இங்கே இருந்து மேலே சென்றது, இங்கே பின்னாக நின்றது. ஆபத்து நேரத்தில் இடையே செல்லக்கூடியதாயிருக்கிறது. When trouble begins to face you, sickness on the overhand, trouble, the angel of God comes up, goes out between you and the sickness and stands there in a way, challenging you to take God's word. தொல்லைகளும் எல்லா பக்கத்தில் வியாதியும் பிரச்சனைகளும் உங்களை சந்திக்க துவங்கும் போது தேவனுடைய தூதனானவர் உங்களுக்கும் வியாதிக்கும் இடையே போகிறார். வழியிலே அங்கே நின்று தேவனுடைய வார்த்தையை எடுக்கும்படியாய் உங்களுக்கு சவாலிடுகிறார். God had given Israel the promise that they was going to the land. There was a million probably of man coming to pursue them and run them down and chop them down like a bunch of animals. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக போவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒருவேளை ஒரு 10 லட்சம் புருஷர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர்களை அடிக்கும்படியாய் ஒரு கூட்டம் மிருகங்களை போன்று வெட்டி போடும்படியாய் வந்து கொண்டிருந்தார்கள். But the angel of the Lord, who was there to carry them to the promised land, rose up from the camp and went and stood between them and danger. Hallelujah. ஆனால் கர்த்தருடைய தூதனானவன் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்களை கொண்டு போகும்படியாய் அங்கே இருந்தான். அவன் பாளையத்திலிருந்து எழும்பி போய் அவர்களுக்கும் ஆபத்துக்கும் இடையே நின்றான். அல்லேலூயா. He still does it. He'll make the way. Oh, I just love him for that, don't you? அவர் இன்னமும் அதை செய்கிறார். அவர் வழியை உண்டு பண்ணுவார். ஓ, அதற்காக நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? He'll make the way for every sick person sitting here right now. He's already made the way. And he's standing between you and trouble. இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு வியாதியான நபருக்கும் அவர் வழியை உண்டு பண்ணுவார். அவர் ஏற்கனவே வழியை உண்டாக்கி விட்டார். அவர் உனக்கும் தொல்லைக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். And I know he's here right now. You can call me a fanatic if you want to. I'm not responsible for what you say, but I'm responsible for what I say before God. அவர் சரியாக இங்கே இப்பொழுது இருக்கிறார் என்று நான் அறிவேன். உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் என்னை ஒரு மத வைராக்கியன் என்று அடையுங்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் கூறுகிறதற்கு நான் உத்தரவாதம் உள்ளவன் அல்ல. ஆனால் நான் கூறுகிறதற்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறேன். But he who led the children of Israel, if I have judged it right, on that light that you see tonight, or see on that picture, I suppose, up the mountain tonight, that same angel of God is in this building right now to do just exactly what Jesus did in that day. ஆனால் இஸ்ரவேல் பிள்ளைகளை வழிநடத்தின அவர் நான் சரியான விதமாக கணித்தேனானால் நீங்கள் இன்றிரவு காண்கின்ற அந்த ஒளி அல்லது அந்த படத்தில் காண்கின்ற அவர்கள் இன்றிரவு அதை அங்கே போட்டிருக்க வேண்டும். அந்த அதே தேவனுடைய தூதனானவர் இப்பொழுது சரியாக இந்த கட்டிடத்தில் இருக்கிறார். இந்த நாளில் இயேசுவானவர் செய்ததையே சரியாக அவர் செய்யும்படியாய் இங்கே இருக்கிறார். He's sure to confirm just what he did then, he is now, and will always be the same. அதை உறுதிப்படுத்த அவர் இங்கே இருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன செய்தாரோ அதை அவர் இப்பொழுதும் செய்ய அவர் எப்பொழுதும் அறிவாக இருக்கிறார். The angel of God moving up to stand between us and sickness, stand between us and death. தேவனுடைய தூதனானவர் நமக்கும் வியாதிக்கும் நமக்கும் மரணத்துக்கும் இடையே நிற்கும்படியாய் அசைந்து போகிறார். No wonder David said, yea, though I walk through the valleys of the shadow of death, I'll fear no evil, for thou art with me. Sure. ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது கூறினதில் வியப்பொன்றுமில்லை. நிச்சயமாக. Standing there, the angel of God went before the camp of Israel and removed and went and stood between them and the enemy. இஸ்ரவேலின் பாளையத்துக்கு முன்பாக அங்கே நின்று கொண்டிருந்த தேவனுடைய தூதன்
அங்கிருந்து கடந்து போய் அவர்களுக்கும் சத்துருவுக்கும் இடையே நின்றார். And the angel of God is standing tonight between every individual here and the enemy. I know what I'm speaking of. இன்றிரவு இங்கே தேவனுடைய தூதனானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் சத்துருவுக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிவேன். I know I'm standing here now on the platform before this little group of people tonight. I know that God has coming down from glory and standing in this building now. இப்பொழுது இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டிருக்கையிலே இன்றிரவு இந்த சிறிய குழுவுக்கு முன்பாக எனக்கு தெரியும் தேவன் தாழ்மையாக்கி கொண்டு மகிமையிலிருந்து கீழே இறங்கி வந்து இப்பொழுது இந்த கட்டிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். If you only dare to move out on God's word, see if He don't move before you. அவர் உங்களுக்கு முன்பாக அசையவில்லை என்றால் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் அசைய துணிவீர்கள். Watch, and it came between the camp and the Egyptians. He's coming between you and your sickness. He's standing between you and your sins right now. கவனியுங்கள், பாளையத்திற்கும் எகிப்திற்கும் இடையே அது வந்தது. உங்களுக்கும் உங்களுடைய வியாதிக்கும் இடையே அவர் வருகிறார். உங்களுக்கும் உங்களுடைய பாவங்களுக்கும் இடையே சரியாக இப்பொழுது அவர் நின்று கொண்டிருக்கிறார். Why? We are in the exodus of the church. Egypt was always called the world. And when Israel come out, remember they were church members down there. But after the blood and the atonement was made, they become the circumcised of God. ஏன் நாம் சபையின் யாத்திரையில் இருக்கிறோம்? எகிப்து எப்பொழுதும் உலகம் என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் வெளியே வந்தபோது நினைவிருக்கட்டும், அவர்கள் அங்கே சபை அங்கத்தினராய் இருந்தனர். ஆனால் இரத்தமும் பாவ பரிகாரமும் செலுத்தப்பட்டதற்கு பின்னர் அவர்கள் தேவனுடைய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் ஆனார்கள். And the circumcision today is the baptism of the Holy Spirit. All said Stephen, all you uncircumcised in the heart and ears, why do you always resist the Holy Ghost as your fathers did? So do you. விருத்த சேதனமானது இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாயிருக்கிறது. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று ஸ்தேவான் கூறினார். The Holy Spirit circumcising the heart, cutting away the things of the world. பரிசுத்த ஆவி இருதயத்துக்குள் விருத்த சேதனம் பண்ணுகிறது. உலகத்தின் எல்லா காரியங்களையும் அறுத்தெறிகிறது. It used to be the old-fashioned holiness church lived it, acted like it, lived like it. But today it's just like the rest of the world. It's a disgrace we let down the bars. அது வழக்கமாக பண்டைய கால பரிசுத்த சபையா இருந்தது. அவர்கள் அதை ஜீவித்தார்கள், அதை போன்று நடித்தார்கள், அதை போன்று ஜீவித்தார்கள். ஆனால் இன்றைக்கோ அது எஞ்சியுள்ள உலகத்தை போன்றே இருக்கிறது. அது ஒரு அவமானமாயிருக்கிறது. நாம் தடைகளை நீக்கிவிட்டோம். Old brother Spurgeon used to say, an old Methodist preacher friend of mine used to sing a song, we let down the bars, we let down the bars, we compromise with sin, we let down the bars, the sheep got out, how did the goats get in? வயதான சகோதரன் ஸ்பர்ஜின் அவர் வழக்கமாக கூறுவார், அவர் என்னுடைய ஒரு பழைய மெத்தடிஸ்ட் பிரசங்கி நண்பர். வழக்கமாக ஒரு பாடலை பாடுவார், நாம் தடைகளை நீக்கிவிட்டோம், நாம் தடைகளை நீக்கிவிட்டோம், நாம் பாவத்தோடு உடன்பாடு செய்து கொண்டோம், நாம் தடைகளை நீக்கிவிட்டோம், ஆடுகள் வெளியே போய்விட்டது, வெள்ளாடுகள் எப்படி உள்ளே வந்தன? Because you let down the bars. That's it, you let down the standard of Christian living. Because the seminary taxed out a few preachers and sat them down to compromise with the truth. ஏனென்றால் நீங்கள் தடைகளை நீக்கிவிட்டீர்கள், அதுதான் காரியம். கிறிஸ்தவ ஜீவியத்தின் தரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஏனென்றால் குருமார் பள்ளிகள் அடைகாத்து சில பிரசங்கிமார்களை பொறித்து சத்தியத்தோடு உடன்பாடு செய்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பி வைத்தது. But the Holy Ghost has always been there to condemn sin, and is tonight standing between the believer and the things of the world. Amen. ஆனால் பாவத்தை கண்டனம் செய்ய பரிசுத்த ஆவி எப்பொழுதும் அங்கே இருந்தது. இன்றிரவு விசுவாசிக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். ஆமென்.
and it came between the camp and the Egyptians and the camp of Israel. And it was a cloud of darkness to them, but it gave light by night to thee, so that the one came not near the other all night. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. Look, the same thing that was giving this group of believers light was blinding them. கவனியுங்கள், இந்த விசுவாசிகள் குழுவிற்கு வெளிச்சத்தை கொடுத்ததான அதே காரியம் அவர்களை குருடாக்கி கொண்டிருந்தது. All right, put on your shockproof jacket, here it comes. Look, every man that rejects light goes blind and walks in darkness because you don't accept light. Amen. சரி, உங்களுடைய அதிர்ச்சி தாங்கும் மேல் சட்டையை போட்டுக் கொள்ளுங்கள். இதோ அது வருகிறது. கவனியுங்கள், வெளிச்சத்தை புறக்கணிக்கும் எந்த ஒரு மனிதனும் குருடாகி இருளில் நடக்கிறான். ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். God sends ministers and preach the gospel. He sends signs and wonders among men to vindicate it to be the truth. And man rejects it. There's nothing left but darkness for you. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியர்களை தேவன் அனுப்புகிறார். அது சத்தியமாய் இருக்கிறது என்பதை ரூபகாரப்படுத்த அவர் ஜனங்கள் மத்தியில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்புகிறார். மனிதர் அதை புறக்கணிக்கின்றனர். உங்களுக்கு அங்கே இருளை தவிர வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. Walk in the light while the light is shining, my brother. Receive the light. Christ is the light. He's come to bring light to you. வெளிச்சமானது பிரகாசித்துக் கொண்டு இருக்கையிலே சகோதரனே, வெளிச்சத்தில் நடவுங்கள். வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவே வெளிச்சமாயிருக்கிறார். வெளிச்சத்தை உனக்கு கொண்டு வரும்படியாய் அவர் வந்தார். But those who rejected light received darkness. And every man and woman tonight who rejects light walks in darkness, not knowing where he's going. வெளிச்சத்தை புறக்கணித்தவர்கள் இருளை பெற்றுக் கொண்டார்கள். வெளிச்சத்தை புறக்கணிக்கிற ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் இன்றிரவு இருளுக்குள் நடக்கிறார்கள். எங்கே போகிறான் என்பதை அறியாதிருக்கிறார். He's staggering along pretty good popular with the people, but wondering how he stands in the presence of God. அவன் மிகுதியாக தள்ளாடுகிறான். ஜனங்களோடு நன்கு அறியப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான் என்று வியக்கின்றேன். Notice it. What a marvelous thing here. He was light to one and darkness to the other. The Israelites then, after Moses prayed, they could lay down in peace. அதை கவனியுங்கள். இங்கே என்ன ஒரு அற்புதமான காரியம். அவர் ஒருவருக்கு வெளிச்சமாயும் இன்னொருவருக்கு இருளாயும் இருக்கிறார். பின்னர் இஸ்ரவேலர்கள் மோசே ஜெபித்த பிறகு அவர்கள் சமாதானத்தோடு படுத்துக் கொண்டார்கள். Now watch. And Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all that night, and made the sea a dry land, and the waters were divided. And the children of Israel went unto the midst of the sea upon the dry ground. இப்பொழுது கவனியுங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் இரண்டாக பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். If you notice, wow, the children of Israel who had come out of darkness and accepted the light, when they got in trouble, the light turned back around and they slept all night, and while they were sleeping, God was sending a wind blowing down across the sea, opening up a way of escape. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் இருளில் இருந்து வெளியே வந்து வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்களான இஸ்ரவேல் பிள்ளைகள் வெளியே வந்தபோது அவர்களுக்கு தொல்லை உண்டான போது வெளிச்சமானது அப்படியே சுற்றி கொண்டு அவர்களுக்கு பின்னாக வந்தது.
அவர்கள் முழுவதும் தூங்கினார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கையில் தேவன் ஒரு காற்றை அனுப்பி அதை கடலின் ஊடாக அடிக்கச் செய்து தப்பிக்கொள்வதற்கான வழியை திறந்து கொண்டிருந்தார். Hallelujah to the Lamb. I'm so glad that I've been filled with the Holy Spirit tonight. ஆட்டுக்குட்டியானவருக்கு அல்லேலூயா. இன்றிரவு நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினால் நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். While we are sleeping, rejoicing, resting in the promise of God, God promised them to make a way of escape, and while they were resting on this promise, God was down there before them opening up a way. நாம் தூங்கிக் கொண்டும் களி கூர்ந்து கொண்டும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இளைப்பாரி கொண்டும் இருக்கிறோம். அவர்களுக்கு தப்பிக்கொள்ளும் ஒரு வழியை உண்டாக்க அவர்களுக்கு தேவன் வாக்களித்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கையில் தேவன் அங்கே கீழே இருந்து அவர்களுக்கு முன்பாக ஒரு வழியை திறந்து கொண்டிருந்தார். Every man and woman tonight that will accept Jesus Christ on those grounds, the Holy Spirit, while you're asleep, while you're resting in His promise. அந்த அடிப்படையின் கீழ் இன்றிரவு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் எல்லா புருஷரும் ஸ்ரீயும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவருடைய வாக்குத்தத்தத்தில் நீங்கள் இளைப்பாரி கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர், Maybe you're crippled, maybe you're blind, maybe you can't hear, maybe you can't see, maybe you're sick, heart trouble, cancer, something, dying. Accept the light tonight and rest upon it. ஒரு கால் நீங்கள் ஒரு அங்கவீனனாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் குருடாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் செவிடாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் காண முடியாதவளாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் வியாதியாய் இருக்கலாம், இருதய கோளாறு, புற்றுநோய் அல்லது ஏதாவது காரியம் மரித்துக் கொண்டிருக்கலாம். இன்றிரவு வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பேரில் இளைப்பாருங்கள். And the wind coming like a rushing mighty wind on the day of Pentecost will move down through there and open up a way for you. Hallelujah! That you'll pass right through that valley of sickness, right back into the land of health again. காற்று பெண்டேகோஸ்தே நாளன்று பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வந்து அங்கே கீழாக ஊடாக அடித்து உங்களுக்காக ஒரு வழியை திறக்கும். அல்லேலூயா! அதாவது அந்த வியாதியின் பள்ளத்தாக்கின் ஊடாக கடந்து போய் மீண்டும் ஆரோக்கிய தேசத்துக்குள்ளாக திரும்பி வருவீர்கள். You'll pass right through that land of cold, formal, shackled down in different religions to a Holy Ghost filled, happy, rejoicing, heart full of joy. குளிர்ந்து போன சம்பிரதாயமான உலுத்து கொட்டும் ஜீவனில்லாத மார்க்கங்களின் தேசங்களின் ஊடாக நீங்கள் கடந்து சென்று பரிசுத்த ஆவியினால் நிறைந்த சந்தோஷமான களிகூரும் சந்தோஷத்தால் நிறைந்த இருதயத்துக்குள் வருவீர்கள். God shows His power and was showing, excuse me, I'm getting too loud, showing redemption by power. தேவன் அவருடைய வல்லமையை காட்டுகிறார், அதை காட்டிக் கொண்டிருந்தார். என்னை மன்னிக்கவும், நான் அதிக சத்தமாய் பேசுகிறேன். வல்லமையினாலான மீட்பை காட்டுகிறார். He showed the blood back down one thing. He showed His power here by His blood to redemption. ஒரு காரியத்தின் மேல் அங்கே பின்னாக அவர் ரத்தத்தை காட்டினார். அவர் இங்கே அவருடைய ரத்தத்தினால் மீட்பின் மூலமாய் அவருடைய வல்லமையை காட்டினார். Showed His power to escape death through the blood. He showed His power to make a way of escape by redemption of power. ரத்தத்தின் மூலமாக மரணத்தை தப்பிக்கொள்ள அவருடைய வல்லமையை காட்டினார். மீட்பின் வல்லமையினால் தப்பிக்கொள்ளும் வழியை உண்டு பண்ண அவருடைய வல்லமையை அவர் காட்டினார். And today you who have accepted, amen, you who have accepted the blood of Jesus Christ to cleanse you from sin, the power of the Holy Ghost is here to lead you to the baptism of the Holy Ghost. இன்று ஏற்றுக்கொண்ட நீங்கள், ஆமென், உங்களை பாவத்தினின்று கழுவ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்ட உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு வழிநடத்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இங்கே இருக்கிறது. The power of God is here to transform you from sickness to health. God moving on in the exodus of His church is coming into the blossom where God will gather at the olive green. வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு உங்களை மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. தேவன் அவருடைய சபையின் யாத்திரையில் அசைபாடி கொண்டிருக்கிறார். அவள் பூப்புக்குதலுக்குள் வருகிறாள். அங்கே தேவன் கொஞ்சம் கழித்து அவருடைய கோதுமை மணியை ஒன்று கூட்டுவார். Wonderful. Coming out of the darkness into the marvelous light. How we love that. How I do. What that means to my soul tonight. இருளுக்குள்ளிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வெளியே வருவது அற்புதமாய் இருக்கிறது.
நாம் எப்படியாய் இதை நேசிக்கிறோம், நான் எப்படியாய் நேசிக்கிறேன். என்னுடைய ஆத்துமாவுக்கு இன்றிரவு என்னவா இருக்கிறது? Friends, I was talking to a man today who just met me while I was out, and he said, I've been trying to tell people that I've changed a lot really since you was a kid. நண்பர்களே, நான் இன்று ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வெளியே இருந்த பொழுது இப்பொழுதுதான் என்னை சந்தித்தார். நான் ஜனங்களிடத்தில் கூற முயற்சித்தேன், பில்லி, நீ ஒரு சிறியவனாய் இருந்தது முதல் நான் அதிகமாய் மாறிவிட்டேன் என்றார்.